ஹாய் சிஎஃப். நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜில் டாமினா 250 மாடல் வாங்கியிருந்தேன். வாங்கி பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்லேயே இந்த ப்ராப்ளம் ஆகிடுச்சு. எனக்கு மார்னிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. பேட்டரி லோன் போட்டு சிம்பிள் காட்டுது மீட்டரில். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூல் டேங்க் செகண்ட் மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆன கடைசியில் நம்ம மால் ஃபங்க்ஷன் லைட்டுமே டெம்பரேச்சர் லைட்டுமே ஸ்டார்ட் ஆன வச்சு மைட்டாக எரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் பற்றி கேட்டதுக்கு 6 யூனிட் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரிஞ்சு போட்டு ரெண்டாவது இந்த கம்ப்ளைண்ட்டுமே ஃபியூல் டேங்க் மேலே இருக்கிற அந்த மீட்டர் அந்த லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வாங்க நான் பண்ணி தரஞ்சு போட்டு சொல்லி வண்டியை கொண்டு போய் ஃபஸ்ட் சர்வீஸ்னு பார்க்க சொல்லி விட்டுட்ட வண்டி ஷோரூமில். விட்ட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன 4 நாள் 5 டேஸாக வண்டி வச்சுக்கிறாங்க. சரின்னு சொல்லி போட்டு நம்ம கால் பண்ணி கேட்டாலும் கரெக்டாக ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பார்த்துருக்கான்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 5 டேஸ் கழிச்சுட்டு பொள்ளாச்சி பிரான்ச்சிலேருந்து மேனேஜர் போட்டு அவரே கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா வண்டி வந்து ரெடி ஆகலை, ஆனால் என்ன கம்ப்ளைண்ட் கேட்டோம்னா ஒயரிங் சைடு கம்ப்ளைண்ட்டுக்கு ரெடியும் போடல அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து அவர் பேசுறது மட்டும் பாருங்கள் என்ன பேசுகிறாரு. இப்போ அந்த வண்டி புதுவனையும் கல்வி போட்டுவேன்னு சொன்னீங்களா? ஆமாம், அது அப்படியே நம்ம போட முடியாதுங்களா வண்டிக்கு? இல்லை ஒயரிங் கிட்டே பிரிக்கணும்ல, அது ஏன் ரொம்ப குழப்பிட்டு இருக்க வேண்டாம்னு பார்க்குற வேற ஒன்று. இப்போ வேணும்னா ஒயரிங் கிட்ட இன்னொரு புது வண்டி வச்சு அந்த வண்டியில் ஒயரிங் கிட்ட பூரா கழட்டி உங்கள் வண்டிக்கு அதை மாட்டி இது பண்ணணும். ஒரு ரூபா நான் ஆர்டர் போடுறேன், ஒரு வாரம் 10 நாளில் ஒயரிங் கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னால் ஏற்கனவே வண்டி டிலே ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வண்டி ஓட்டுங்க, அதனால இஷ்யூ எதுவும் வராது. நான் மாட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். சரிங்க. வண்டி யூஸ் பண்ணிட்டுருங்க. யூஸ் பண்ண சொல்றீங்களா? ஆமா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணுங்க. சரி சார், அது என்ன எதனால ஃபால்ட்? ஒயரிங் ஃபால்ட்னு சொல்றீங்களா? அது ஒயரிங் கிட்ல ஏதோ சம்திங் ஏதோ ஏதோ அதை நம்ம ரெடி பண்ணி போடலாம், கண்டுபிடிச்சு இப்ப டூல் போட்டு ரெடி பண்ணலாம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரெடி பண்ணி போடலாம். ஆனா அதை நான் வேண்டாங்கிறேன், அதை போட்டு கேட்கல. ஏன்னா இப்ப அதை ஏன் ரெடி பண்ணணும்? வண்டி புதுசு, அதை ரெடி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம புதுசா போட்டுக்க வேண்டியதானே. சரி, நான் இப்ப வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாங்கிறீங்க. அவ்வளவுதான், வாரண்டியில் போட்டு புதுசு மாத்திட்டு போக வேண்டியதானே. சரி. இப்ப வண்டி என்ன கண்டிஷன்ல இருக்கு? ஒயரிங் மாத்திருக்கீங்களா இல்ல இப்ப நம்ம ஒயரிங்க மாத்தல தலைவரே. இப்ப ஒருவேளை மீட்டர்ல வந்து அந்த லைட் பிரச்சனையா இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதையும் செக் பண்ணிட்டு ஒயரிங் பாத்தீங்க ஒரு. சரி, இப்ப வந்து வண்டி அப்படியே ரெடி பண்ணி தரீங்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன், இப்பதான் ரெடி பண்ண வேண்டாம். ஏன்னா கை வச்சா வாரண்டிக்குள்ள பிரச்சனை வரும், அது உங்களுக்கே தெரியும். கரெக்டா? இன்னைக்கு நம்ம உங்களை திருப்திப்படுத்திருக்கா, அதை செய்ய வேண்டாங்கிறேன். நான் என்னங்கிறேன், இது அப்படியே வண்டியை ரெடி பண்ணி வண்டிய ஒயரிங் கிட்ட ஆர்டர் போட்டேன். சரி, நான் எல்லா கம்பெனியும் வண்டி தான் பார்த்தேன். நான் புது வண்டியா இருக்குது என் கம்பெனி வருது. நான் யோசிக்கிறேன், பிரச்சனை பாத்துல என்ன கம்பெனினாலும் நம்ம ரெடி பண்றது தானே, ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஒயரிங் சைடு தான் கம்பெனிக்கு தான் சொல்றீங்களா? ஆமாங்க. சரி, நான் ஒயரிங் மாத்தினா ரெடி ஆயிரு. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க? அதை கேட்கறேன். நான் ஒயரிங் மாத்தி போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களான்னு கேட்கறேன். கன்ஃபார்ம் ஒயரிங் மாத்தினா வண்டி ரெடி. சரி. இது முதல்ல பிடிஐல செக் பண்ணிருப்பாங்கல்ல, இந்த லிஸ்ட் எல்லாம் பார்க்காம விட்டாங்களா? அது ஒரு ஹலோ, புரியலீங்க. இல்ல பிடிஐல ஏதாவது செக் பண்ணுவாங்களே, அதான் பார்த்தேன். ஒரே நிமிஷம் அப்படியே லைன்ல வெயிட் பண்ணுங்க. சரி. ஹலோ, கேக்குதுங்களா? கேளுங்க. பிரச்சனைங்கிறது இப்ப நம்ம வண்டி நீங்க டெலிவரி அடிக்கல, அது இஷ்யூவே கிடையாது. கரெக்டா? இஷ்யூ இருந்துச்சுண்ணா. நான் சொன்னேன், நான் வண்டி எடுக்கும் போதே நான் வந்து கேட்டேன், லைட் எல்லாம் எரியுமாங்க எடுக்க. அதுல எரியும், நீங்க வாங்க செகண்ட் அந்த மீட்டர் முன்னாடி ஏதாவது இது மீட்டர் கனெக்ட் பண்ணாம ஓட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? மீட்டர் வந்து பீஸ் மட்டும் பிடிங்கி வச்சிருந்தாங்க. மீட்டர்ல வந்து அதுக்காக கூட எம்ஐல க்ளோ ஆயிருக்கும், அதனால அதை சொல்லியிருப்பாங்க. எல்லா வண்டியிலுமே அது க்ளோ ஆகும்ல. அது வந்து நம்ம ஆக்சுவலா டெலிவரி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுதான் அதை நம்ம மீட்டர் மாட்டுவோம். அதைத்தான் சொன்னாங்க எங்க டீம். வண்டி 10 பிரச்சனையில ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி தரஞ்ச போது 2 டைம் கொண்டு வந்து விட்டேன் ரெடி பண்ணி தள்ளிய வண்டியில. அதான் இப்ப என்னோட பிரச்சனை. வண்டி காலையில ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு சர்வீஸ் பத்தி உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்ல. வருது, அது என்னவோ அது மாத்திட்டோம்னா வேலை முடியும். இல்ல நான் என்ன பண்ணேன்னா வண்டி எடுத்துட்டு 10ஆம் தேதி எடுத்துட்டு போயிட்டு வண்டியை ஓடிட்டு ஒரு வாரம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வண்டி கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அதை சொல்லி கொண்டு வந்து விட்டதுக்கு 6 யூனிட் கம்ப்ளைண்ட்னு சொன்னாங்க. ஏன்னா சரி நான் கம்ப்ளைண்ட் விட்டுட்டேன், வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேட்டரி சார்ஜ் ஆகுது. இவங்க என்ன சொல்லிட்டாங்க என்கிட்ட, 6 யூனிட் தான் கம்ப்ளைண்ட், பேட்டரி சார்ஜ் ஆக மாட்டேது, சார்ஜிங் யூனிட்ல கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறாங்க. பேட்டரியும் டெட் ஆகி போச்சு. ரெண்டாவது சார்ஜிங் யூனிட் ஃபெயிலியர்னா எப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகும்? என்னோட கான்செப்ட் அதான். சரி நான் கம்ப்ளைண்ட் வந்து என்னதான் பண்ணீங்க, நானும் கம்மன் விட்டுட்டேன். ஏன்னா நானும் அந்த ஃபீல்டு தான் இருக்கிறேன். சரி 6 யூனிட் கம்ப்ளைண்ட்னாங்க. தெரிஞ்ச போட்டு 6 போட்டு வர வச்சு கூப்பிடுறாங்க. அது ஒரு வாரம் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்டு வர சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது போய் விட்ட கடைசியில ஆயில் சீரிஸா சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் தெளிவாக சொல்லிட்டு வந்தாங்க. சொல்லிட்டு வந்த கடைசி அதனால வண்டி ரெடி ஆயிடுச்சு வந்து எடுத்துக்கன்னு சொன்னாங்க. நானும் ஒரு மணி நேரம் பர்மிஷன் போட்டுட்டு எடுத்துட்டு வந்து பாக்குற வண்டி கம்ப்ளைண்ட் அப்படியே இருக்குது.
6வது யூனிட் கம்ப்ளைண்ட் இல்லைங்க, ஒயரிங் லைன் எல்லாமே செக் பண்ணிட்டு எல்லாம் நல்லா இருக்கு, ரிலே தான் லூஸா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ரிலேக்கும் அந்த பேட்டரி சார்ஜருக்கு என்ன கம்ப்ளைண்ட்னா எனக்கு தெரியல. பண்ணுங்கன்னு சொல்லி போட்டா நானும் விட்டுட்டு போய் பார்த்ததுதான் தெரியும். மறுபடியும் வண்டியில கம்ப்ளைண்ட் நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க கார் வச்சீங்க, இப்ப கார் புது கார் எடுக்கிறீங்க, எடுத்தோடனே இப்ப வண்டியில வந்து கோளாறாகி போச்சு. 100% உங்களை தப்பே சொல்ல மாட்டேன். நான் தான் சொல்றேன், எனக்கு இந்த ஏதோ இப்படி சொன்னாங்க அவர் அப்படின்னாரு, யூடியூப்னாரு அப்படின்னு. நான் கேட்டேன் யாரு அவர் என்ன பண்றாருங்க, இப்படி இருக்கவங்க எப்படி, அப்ப நீங்க என்னடா தப்பு பண்ணீங்க அப்படின்னு நான் கிணத்துக்குள்ள கேட்டேன். ஆனா நாங்க எதுவும் பண்ணல நானுங்க. அதுக்கப்புறம் தான் சரி நானே கூப்பிட்டு பேசலாம்னு கூப்பிட்டேன். வேற ஒண்ணு நீங்க நம்பர் வச்சுட்டு எதனா கூப்பிடுன்னு பாத்துக்கலாம். ஏனுங்க? சரி சரி. டே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 26 வண்டி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கரெக்டாக ஒரு 8:54 கொண்டு வந்து கொடுத்தாங்க. செக் பண்ணும்போது வண்டி நல்லா தான் இருந்துச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கா வண்டியில் அதே கமெண்ட் அப்படியே இருக்குது. வண்டியில் ஸ்டாப் ஆயிடுச்சா? மறுக்கா அந்த லைட்டு கம்ப்ளைண்ட்டும் அப்படியே இருக்குது. வண்டியில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. வண்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ கம்பெனியில். பேசிட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மறுக்கா 27ஆந்தேதி ஒன் டே கேட்குறாங்க. மறுக்கா ஒன் டேக்குள்ளே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு வாரம் வச்சு ஒன்றுமே பண்ணலை. கேட்டால் ஒயரிங் மாற்றிக்குது, ஒயரிங் தான் கம்ப்ளைண்ட்டு, ஒயரிங் மாற்றி தான் ரெடி ஆயிருன்னு சொன்னாங்க. ஒயரிங் மாற்றி தான் கொண்டு வந்தாங்க வண்டி. மறுக்கா அங்கேருந்து கொண்டு வர கம்ப்ளைண்ட் இல்லை. நான் இங்கேருந்து ஒன்றுமே பண்ணல, இங்கேருந்து ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்து அதுக்குள்ளே வண்டி கம்ப்ளைண்ட்டு வந்துருச்சு வண்டியில். இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒன் டே டைம் மறுக்கா நான் கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ணுறது, புது வண்டி சரி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சரி நாளைக்கு ஒன்றா பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன வீடியோவில் சொல்கிறேன். இதோட வீடியோ உங்களுக்கு எண்ட் பண்ணிக்கிறேன்.